சுஜாதா எழுதிய கொலையுதிர் காலம். அத்தியாயம் 28. கணேஷ் திகைத்தான். இது என்ன புது திருப்பம்? இதன் அர்த்தம் என்ன? புரியல வசந்த். எனக்கு பாஸ் எல்லாமே இப்போ தீபக்குங்கிறவன் செய்கிற வேலையா? இதுக்காக நம்மக்கிட்ட தப்பான அட்ரஸ் கொடுத்து டெலிஃபோன் நம்பர்லாம் தரணும்? லீனா அவன் கூட போயிருக்கா என்றான் கணேஷ் கவலையுடன். விவஸ்தை கெட்ட பொண்ணு, விளையாடு மாதிரி யார் கூப்பிட்டாலும் கூட போயிடுறது. இப்போ அவளை எப்படிடா கண்டுபிடிக்கிறது? சான்ஸே இல்லை. சரியான கேஸு பாஸ் இது. ஜீனத்தம்மன் ஒரு தடவை இப்படித்தான் வசந்த் என்று அதட்டினான். உன் உப கதைகளையெல்லாம் கொஞ்ச நேரம் ஒத்தி போடுறியா? எனக்கு இப்போ குழப்பமாக இருக்கு. வசந்த் சிரித்தான். சிரிக்கும்படியா அதில் ஒரு விஷயமும் இல்லைடா. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்கள் குற்றவாளிங்க மாறிக்கிட்டே போகிறாங்க. முதல்ல நம்ம கேவி சார், அவர் அகாலமாக போயிட்டாரு. அப்புறம் இந்த வெங்கடேஸ்வரன் நினச்சிங்கல்ல, அந்த ஆளானா தீபக் ஆள் காட்டி விட்டுட்டு போயிட்டாரு. இன்னைக்கு தேதிக்கு யார் தீபக்கா? தலை சுற்றுதே. இப்போ நான் யாரையும் சந்தேகப்படலை வசந்த். முதல் காரியமாக தீபக்கை கண்டுபிடிக்கணும். எப்படி? அது உன்னோட வேலை. சாயங்காலத்துக்குள்ளே தீபக்குடைய சரியான விலாசம் வேணும். நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. பாஸ், மெட்ராஸோட ஜனத்தொகை இன்னைக்கு தேதிக்கு எவ்வளோ தெரியுமா? வசந்த் பையா, உன்னால் முடியாததா? நீ அணுமாறடா. உன் பலம் உனக்கு தெரியாது. சரிதான், முயற்சி பண்ணுறேன். கோர்ட்டுக்கு நான் போயிட்டு வரேன். மத்தியானம் அந்த வெங்கடேஸ்வரன் வேற வருவார். பாஸ், என் கட்சி தான் உயர்ந்த கட்சி. பேய் கட்சி. நான்சென்ஸ். கணேஷுக்கு உறுத்தியது. அவசரமாக ஏதோ செய்ய வேண்டும் என்ற உள்ளுணர்வு எச்சரித்தது. போலீஸ் உதவியை நாடலாமா? எப்படி? எந்த ஆதாரத்தின் பேரில்? இருவரும் காரில் மௌனமாக இருந்தார்கள். பாஸ், நான் இறங்கிறேன் என்றான் வசந்த். நீங்கள் நேராக கோர்ட்டுக்கு போயிருங்க. பீத்தாம்பர் தான் கேஸு. நீங்கள் சேம்பரில் இருங்க. நான் கொஞ்சம் விசாரிச்சுட்டு 1 மணிக்குள்ளே வந்துடுறேன். என்னத்தை விசாரிப்ப? அதான் சொன்னேனே, தீபக்கு. முயற்சி பண்ணி பார்க்குறேன். கோர்ட்டில் கணேஷின் கவனம் அடிக்கடி கலைந்தது. எதிர்கட்சி வக்கீல் செக்ஷன் 225ஐயும் 226ஐயும் உதறி கொண்டிருக்க, கணேஷ் ஒரு சின்ன காகிதத்தில் புத்திரவதி என்று எழுதி கொண்டிருந்தான். கேஸ் மறு தினத்துக்கு ஒத்தி வைக்கப்பட கணேஷ் சேம்பருக்கு திரும்பி வந்தான். 3 பேர் ஒரு அப்பீலுக்காக காத்திருந்தார்கள். கேஸ் காகிதங்களை விட்டுட்டு போங்க, பார்க்குறேன் என்று சொன்னான். வசந்த் டெலிஃபோன் செய்வான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான். கணேஷ் மேஜையில் உட்கார்ந்து தன் சிந்தனை முழுவதையும் ஆக்கிரமித்திருந்த அந்த சந்தேகங்களை மறுபடி நிதானமாக ஒவ்வொன்றாக காகிதத்தில் எழுத துவங்கினான். இதுவரை முடிவெடுத்தது எல்லாமே தப்பு. புதிய கோணத்தில் ஆராய வேண்டும். புதிய கோணம் என்றால் முக்கிய குற்றவாளி லீனா என்று வருகிறாளே. எழுதியதை உடனே அடித்தான். திறந்திருந்த கதவை தட்டிவிட்டு ஒரு புதியவன் நுழைந்தான். மிஸ்டர் கணேஷ், என் பெயர் சோலங்கி என்றான் ஆங்கிலத்தில். அவன் பின்னே வெங்கடேஸ்வரன் நுழைந்தார். அங்கே போய் கேட்டோம். இங்கே வந்திருக்கிறதா சொன்னாங்க. இவர் தான் என்னுடைய கிளைண்ட், பாம்பேக்காரர். உட்காருங்க. இளைஞன் 25 வயது இருக்கலாம். இப்போதே தொந்தி சேகரித்து வைத்திருந்தான். தோற்றத்திலே பிசினஸ் கலந்திருந்தது. கணேஷை நேராக கூர்மையாக பார்த்தன அவன் கண்கள். ஆங்கிலத்தில் குஜராத்தி உச்சரிப்பு. எஸ்டேட்டின் தற்போதைய சொந்தக்காரரின் வக்கீல் நீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வியாசர் இறந்து போயிட்டாரே பாவம். ஆனால் சாகரத்துக்கு முன்னாடி அவர் எனக்கு அளித்த உத்தரவாதங்களை நீங்கள் சட்டப்படி காப்பாற்றணுங்கிறது என்னோட விருப்பம், வேண்டுகோள். வெங்கடேஸ்வரன் நேற்று எல்லாத்தையும் சொன்னார். ரொம்ப நல்லது. எப்படியாவது குத்தகையை நீங்கள் எங்கள் பேரில் வாங்கி தரணும். இல்லைன்னா ரொம்ப நஷ்டமாயிடும். ஏகப்பட்ட ஏற்பாடு பண்ணிட்டேன். பார்க்கலான்னு சொல்லாதீங்க, சரின்னு சொல்லுங்கள். ஆனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுமே. உங்களுக்கு கமிஷனாக ஏதாவது பணம் வேண்டுமா? கணேஷ் புன்னகையுடன், என்னை நீங்கள் ரொம்ப அவமானப்படுத்துகிறீங்க என்றான். சாரி, இதெல்லாம் பிஸ்னஸில் சகஜம், தவிர்க்க முடியாத விஷயம். நாளைக்கு முடிவு சொல்ல முடியுமா? இல்லை, விஷயம் அவ்வளோ சுலபம் இல்லை மிஸ்டர் சோலங்கி. போலீஸ் வட்டாரத்திலேருந்து சில விஷயங்களை தீர்வு செஞ்ச பின்னர் தான் சொத்தை மேற்கொண்டு என்ன செய்வதுன்னு தீர்மானிக்க முடியும். 1 வாரம் 10 நாள் ஆகும் என எதிர்பார்க்கிறேன். சரி, மறுபடியும் வரேன். இந்த மாதிரி ஆஃபர் உங்களுக்கு வேறு எந்த இடத்துலேருந்தும் வராது. அந்த பொம்பளை பிள்ளையால் தனியாக பண்ணையை நடத்த முடியாது. நான் எடுத்துக்க தயாராக காத்திருக்கேன். தயவுசெய்து சாதகமான பதிலை தாருங்கள் என்றான். அவன் பேசிய தோரணையில் தயவு செய்து என்று கெஞ்சுகிறானா, அதட்டுகிறானா, குத்தகைக்கு விடாவிட்டால் விபரீதம் நடக்கும் என்று அச்சுறுத்துவது போல தான் இருந்தது.
வெங்கடேஸ்வரன் அவனிடம் சற்று பயந்து நின்று கொண்டிருந்தான். அவர்கள் சென்றதும் கணேஷ் டெலிஃபோன் செய்தான். ப்ரொஃபஸர் ராமச்சந்திரா, கணேஷ் ஹியர். காலையில் சொன்னது விசாரிச்சிங்களா? ஓ, அவருக்கு விவரம் போதாதான் கணேஷ். நாளைக்கு சாயங்காலம் நீங்கள் ஃப்ரீனா வீட்டுக்கு வாங்களேன். ராமபத்ரனும் வராரு. வரேன் சார் என்று டெலிஃபோனை வைத்து, என்ன வசந்த் என்றான். உள்ளே நுழைந்த வசந்த் வியர்த்திருந்தான். பானையை அலாக்காக தூக்கி நீர் குடித்தான். என்ன போன காரியம் என்னாச்சு? கேகே நகர் 3வது கிராஸில் தீபக் வீடு இருக்குது. அட பாவி, எப்படா கண்டுபிடிச்ச? ரொம்ப சிம்பிள். நம்ம வாசலில் இருக்க வெத்தலை பாக்கு கடைக்காரன் இருக்கான் பாருங்க, அவன்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் வச்சுருக்கேன். நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து நிற்கிற வண்டியெல்லாம் தேதி வாரியாக டைப் பண்ணி ஒரு நோட் புக்கில் நம்பர் மட்டும் எழுதி வச்சுக்கடா அப்படின்னு. கிரேட். தீபக் நம்மளை ஏமாத்திட்டதான் நினச்சிக்கிட்டான்ல. அவன் ஸ்கூட்டர் நம்பரை எழுதி வச்சுருந்தான். ஆர்டிஓ ஆஃபீஸில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளார்க்கு ஒருத்தி இருக்காளா? கதையை வளர்த்துவானே பாஸ். விலாசம் கண்டுபிடிச்சிட்டேன். அங்கே போய் விசாரித்து கூட பார்த்துட்டு வர்றேன். லீனா இருக்காளா? லீனா இல்லை. தீபக்கு? 2 பேரும் இல்லை. அப்போ 2 பேரும் எங்கடா பின்ன? படவா ராஸ்கல் அவளை கூட்டிகிட்டு கோல்டன் பீச் போயிருக்கானான். அவன் தங்கச்சி சொன்னான். எதுக்காக பொய் அட்ரஸ் கொடுத்தானா தெரியல பாஸ். ஆனால் நான் ஒரு காகிதத்தில் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். அண்ணா வந்ததும் காட்டுன்னு. நீ அட்ரஸ் தராட்டாலும் எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும் அப்படின்னு எழுதிட்டு வந்திருக்கேன். அவன் திரும்பி வருவானா வசந்த்? அதெல்லாம் கவலைப்படாதீங்க. சாயங்காலம் ஆஃபீஸ்க்கு வந்துடுவான் பாருங்கள். அப்படியும் வர்ற வழியில் கொஞ்சம் லைப்ரரி போயிட்டு வந்தேன் பாஸ். என் ஆராய்ச்சியும் தொடங்கிட்டேன். என்ன கண்டுபிடிச்ச? ஒரு மனிதன் தன் இச்சைகளுக்கு ஏற்ப செயல்படுகிறான். மரணத்துக்கு அப்புறம் அவன் மறு உலகத்துக்கு அவன் செஞ்ச காரியங்களின் முத்திரைகளுடன் செல்கிறான். அதன் பலன்களை அனுபவித்துவிட்டு மறுபடி இந்த உலகத்துக்கு வருகிறான். எனவே ஆசை இருக்கிறவன் மறுபடி பிறக்கிறான் என்று உபநிஷத்து சொல்லுகிறது. சத்தம் போடா. ஏற்கனவே நான் குழம்பிட்டுருக்கேன். புதுசாக சமஸ்கிருதத்தில் கரடி விடுறேன். நீங்கள் உங்கள் விஞ்ஞான ஆராய்ச்சியை நடத்துங்க, நான் விபரீத ஆராய்ச்சியை வச்சுக்கிறேன். புட்டு வைக்கிறேன். கடைசியில் பார்த்துடலாம். கிருஷ்ணமூர்த்தி சாரை ஒரு நட போய் பார்த்துட்டு வந்துட்டேன்னா. ஆமாடா, நானும் ப்ரொஃபஸர் ராமபத்ரனை பார்க்கணும். நீ எந்த லைப்ரரி போயிருந்த? கன்னிமராதான். அதுதானே நமக்கு சுரங்கம். வசந்த் வா, மறுபடியும் அங்கே போய் 1/2 மணி இருந்துட்டு அப்புறமா நம்ம ரூமுக்கு போகலாம். எனக்கு லேசரை பற்றி கொஞ்சம் படிக்கணும். அப்புறம் அந்த ஹோலோகிராஃபி. நூல் நிலையத்தில் அடுக்கடுக்கான புத்தகங்களுக்கு இடையே சென்று கணேஷ் சில ஆங்கில கலை களஞ்சியங்களை தேடினான். வசந்த் ஏணி வைத்து உச்சாணியில் இருக்கும் சில பழைய புத்தகங்களை தேடினான். சின்ன சின்ன குறிப்புகளாக இருவரும் எடுத்துக்கொண்டு திரும்புகையில் இருட்ட தொடங்கிவிட்டது. உடுப்பியில் டிஃபன் காஃபி சாப்பிட்டுவிட்டு ஆஃபீஸ் அறைக்கு திரும்பி வந்தார்கள். அவர்கள் தம் அறைக்கு திரும்பிய போது ஆச்சரியம் காத்திருந்தது. தீபக்கும் லீனாவும் ஸ்கூட்டர் அருகில் நின்று கொண்டிருந்தார்கள். ஆட, எப்போ வந்தீங்க என்றான் கணேஷ். அவன் குரலில் சந்தோஷம் இருந்தது. லீனா சீக்கிரமாக உடை அணிந்திருந்தாள். வந்து 10 நிமிஷமாச்சு. நீங்கள் எங்கே போயிட்டீங்க 2 பேரும் என்றான் தீபக். அதே கேள்வியை காலையிலிருந்து நாங்கள் கேட்டுட்ருக்கோம். கோல்டன் பீச்செல்லாம் எப்படி இருந்துச்சு? எதுக்காக நீங்கள் எங்ககிட்ட தப்பான அட்ரஸ் கொடுத்துட்டு போனீங்க? சார் ப்ளீஸ், ஒரு நாளைக்காவது மற்றவங்க தொந்தரவு இல்லாமல் லீனாவோட நிம்மதியாக இருக்கலாமிட்டு தான். சாரி, ஆனால் அசகாய சூரர் சார். நீங்கள் எப்படி விலாசம் கண்டுபிடிச்சிங்க? அதுவா, அது லீனாவுடைய எண்ண அலைகளை அப்படியே டெலிபதி மூலம் அவன் கதை விடுறான். உங்கள் ஸ்கூட்டர் நம்பரை வச்சுக்கிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் விசாரித்து ட்ரேஸ் பண்ணிட்டான். என்ன பாஸ் போட்டு உடைக்கிறீங்களே. கணேஷ், வசந்த், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நானும் தீபக்கும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். இல்லை தீபக்? என்னது என்றான் வசந்த் அயர்ந்து போய். ஆமாம் சார், லீனா இப்போ ஆதரவு இல்லாத தனியான பொண்ணு. சொத்து இவளுக்கு வர்றதோ வரலையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் இவளை மனசார நேசிக்கிறேன். இன்றைக்கி பூரா அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறத விட பெரிய பாக்கியம் வேறு எதுவே இருக்க முடியாதுன்னு தீபக் சொன்னார் தெரியுமா? வாஸ்தவம், பெரிய பாக்கியம்தான். வசந்த், நீங்கள் ரொம்ப நக்கலாக பேசுகிறீங்க. நான் சொத்துக்காக மட்டும் சொத்துக்காக இவளை விரும்பலை. பைசா இல்லாமல் வந்தால் கூட நான் இவளை ஏற்றுக்க தயாராக இருக்கேன். வசந்த் 2 தடவை கை தட்டி, யாரங்கே கொஞ்சம் ஸ்வீட் கொண்டா என்றான். கணேஷ், நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்றான் தீபக். நான் என்ன சொல்கிறது, ஆனால் சில போலீஸ் குழப்பங்கள்லாம் இருக்குது நமக்கு. எல்லாத்தையும் நிதானிச்சுட்டு அப்புறமா தீர்மானிச்சாச்சு என்றாள் லீனா. சந்தோஷம்.
சாக்லேட் சாப்பிடுங்க. வசந்த், அந்த சாக்லேட் பெட்டி எடு. காலையில் நம்ம கட்சிக்கார் வந்து அமெரிக்க மாப்பிள்ளை கொடுத்தாரே, அதை கொண்டு வா. வசந்த் மௌனமாக அதை அலமாரியிலிருந்து எடுத்தான். சாக்லேட் பெட்டியின் மேல் உரையை பிரிக்கும் முன் கணேஷ் அதை அகஸ்மாத்தாக பார்த்தான். அப்புறம் கூர்ந்து பார்த்தான். வசந்த், அந்த சாக்லேட் பெட்டியை கொஞ்சம் கொடு. என்ன பாஸ்? பெட்டியின் பக்கவாட்டு ஓரத்தில் சீரான கோடுகள் அச்சிடப்பட்டிருந்தன. அத்தியாயம் 29. சாக்லேட் பாக்கெட்டில் அச்சாகியிருந்த அந்த கோடுகளுக்கும் குமாரவியாசனின் இரும்பு பெட்டியில் இருந்த நோட்டு புத்தகத்தில் தென்பட்ட கோடுகளுக்கும் ஒற்றுமை இருந்தது போல இருந்தது. விசாரிக்க வேண்டும். கணேஷ் உரையை மட்டும் கிழித்து வைத்துக்கொண்டு அமெரிக்க இனிப்பை விநியோகித்தான். கணேஷ், நடந்தது எல்லாத்தையும் லீனா விவரமாக சொன்னான். பயங்கரம். இனி நாங்கள் அங்கே போய் தங்குறதா உத்தேசமே கிடையாது. குத்தகைக்கு விடலாம் என்றான் தீபக். அவசரப்படாதீங்க. தீபக், நீங்கள் அந்த பண்ணைக்கு போனீங்களா என்றான் கணேஷ் திடீரென்று. அவன் சற்றும் தயக்கமின்றி போனேன், வியாசனை பார்த்தேன் என்றான். எப்போ? ஒரு 15-20 நாளைக்கு முன்னே. அதை நீங்கள் ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்லை? நீங்கள் கேட்கவே இல்லையே. குமாரவியாசன்கிட்ட லீனாவுடைய சொத்து விவகாரத்தை பற்றி கேட்குறதுக்கு அங்கே போனேன். அவர் கொஞ்சம் மொறப்பாக பேசினார், தகராறு பண்ணுவார் போல் இருந்தது. அதனால தான் நான் உங்ககிட்டே வந்தேன், லாயர் மூலமாக டீல் பண்ணலான்னுட்டு. வேறு யாரையாவது சந்திச்சிங்களாங்க? ஆமாம், வெங்கடேஸ்வரன் ஒருத்தரை பார்த்தேன். வியாசன் அறிமுகம் செஞ்சு வச்சார். பண்ண குத்தகை பற்றி ஏதோ பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறதா சொன்னார். கணேஷ் வசந்தை பார்த்தான். அவன் நெற்றி புருவத்தை உயர்த்தினான். வெங்கடேஸ்வரனுக்கே கொடுத்துடலான்னு தோணுது. லீனா, நீ என்ன சொல்கிற? நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தீபக் என்று அவன் தோள் மேல் கை கோர்த்து கொண்டாள். அப்போ எங்கள் 2 பேருக்கும் டாட்டாவா? நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி என்றான் தீபக். நன்றி போதாது, பில் என்ன ஆகுறது? 15 நாள் பேட்டா, வாங்கின அடி. இரு வசந்த், தீபக், போலீஸ் இன்னும் விசாரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் லீனாவை ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம். எதுக்கு? கணேஷ் லீனாவை பார்த்தான். வசந்த், நீ கொஞ்ச நேரம் லீனா கிட்ட பேசிட்டு. தீபக், கொஞ்சம் வாசப்பக்கம் வாங்க. தீபக் வெளியே சிகரெட்டு பிடித்தபடி வந்தான். என்ன சொல்லுங்க? தீபக், நீங்கள் லீனாவை கல்யாணம் செஞ்சுக்கிறதா தீர்மானிச்சிருக்கீங்க. அதனால் சில விஷயங்களை உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியிருக்கு. பண்ணைக்கு நாங்கள் போன முதல் தினமே வியாசன் எங்ககிட்ட ஒன்று சொன்னார். 2 வருஷத்துக்கு முன்னாடி லீனாவுக்கு பிரம பிடிச்சி பித்து பிடிச்சி ஒரு வெறியில் ஒரு ஆளை கொன்னதா. நான்சென்ஸ். நீங்கள் நம்புனீங்களா அதை? இல்லை, அதுக்கப்புறம் அங்கே 2 மரணங்கள் நடந்தது சொன்னான். பாடி கூட ஒன்று காணாமல் போயிட்டு தான் சொன்னான். முதல் கொலையில் தடயங்களை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிற போது லீனாவுடைய காது ஸ்டட்டும் கை வளையல்களும் அந்த உடலுக்கு அடியில் கிடந்தது. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? முழுசாக கேளுங்க. 2வது மரணம் குமாரவியாசன். அவரை கொலை செய்த ஆயுதம் லீனாவுடைய பெட்டியில் இருந்துச்சு. அதனால் லீனா தான் எல்லாத்தையும் செஞ்சிருப்பான்னு சொல்கிறீங்களா? அப்படி நான் சொல்லலை. அவள் பேரில் சந்தேகத்தை ஏற்படுத்த ஒவ்வொரு முறையும் முயற்சி செஞ்சுருக்கிறது தெரியுது. யார்? அந்த யார் தான் தெரியலை. அது தெரியாத வரைக்கும் லீனா ஒரு முகம் தெரியாத ஆபத்தில் இருக்கான்னு தான் நாம் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ டாக்டர் எதுக்கு? அரச மரத்தடியில் ஒரு உருவத்தை பார்த்தபோது அங்கே கேட்ட சில வாக்கியங்களை தான் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கிறதா லேசாக ஞாபகம் வருதுன்னு லீனா சொன்னா. எனக்கு என்னவோ அவளை யாரோ எப்போவோ ஹிப்னடைஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்கலான்னு தோணுது. அதனால தான் டாக்டரை பார்க்கணும். தீபக் யோசித்தான். சரி, நான் அவளை அழைச்சிட்டு வரேன். டாக்டர் யார்? டாக்டர் பாலகோபால். நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரியான நம்பராக கொடுத்துட்டு போங்க. சாரி, ஒரு நாளைக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கலாம்னுட்டு தப்பாக நம்பர் கொடுத்துட்டேன். பரவாயில்ல, எதுக்கும் ஒரு ஜாக்கிரதை. அவளை தனியாக எங்கேயும் அனுப்பாதீங்க. தனியாக ரூமில் படுக்க விடாதீங்க. நைட் ஷோ போகாதீங்க. விளையாட்டாக எதையும் செஞ்சிடாதீங்க. எத்தனை நாளைக்கு? இதுக்கு விட கிடைக்கிற வரைக்கும். அவர்கள் சென்ற பின் தீபக் என்ன சொல்கிறான் பாஸ்? ஹீஸ் க்ளீன். இது வரைக்கும் அவன் போய் சொல்லலை. பாலகோபால்கிட்ட அவளை காட்டுறதுக்கும் ஒத்துக்கிட்டான். அவளை ஜாக்கிரதையாக பார்த்துக்க சொன்னேன். அதெல்லாம் நல்லாவே பார்த்துக்குவான் பாஸ். கணேஷ் தன் பைக்குள்ளிருந்து அந்த காகிதத்தை எடுத்து பார்த்தான். கோடுகள், அதே கோடுகள் என்றான். பாஸ், அதை என்கிட்ட கொடுங்க. இது அமெரிக்காவில் வாங்கின சாக்லேட் பெட்டி. அமெரிக்கன் சென்டரில் தருணான்னு என்னோட ஒரு கசின் ஒருத்தி இருக்கா, அவகிட்ட கேட்குறேன். வசந்த் ஆரம்பத்தில் பண்ணையில் தீபக்கை பற்றி லீனா என்ன சொன்னா? ஃப்ரெண்டுன்னு சொன்னா. அப்புறம் பண்ணை நிர்வாகம் பற்றிலாம் சொல்லித்தரதா இருக்கார் அவர், ஒரு MBAன்னு சொன்னா. உனக்கு நல்ல ஞாபக சக்திடா.
அதனால் நிஜமாவே ஒரு எம்பிஏவான்னு பாரு. டன். அப்புறம் அப்புறம் உன் ஆராய்ச்சி பார்த்துக்க. நாளைக்கு சாயங்காலம் இந்த கேஸில் முக்கியமான தருணம் ராமபத்திரங்கிறவரை சந்திக்க போகிறேன். அந்த உருவ வெளிப்பாடெல்லாம் விஞ்ஞானபூர்வமாக சாத்தியமானு தீர்மானமாக தெரிஞ்சிடும். மறுதினம் காலை 10 மணிக்கு கணேஷ் ராஜேந்திரனுக்கு ஃபோன் செய்தான். ராஜேந்திரன், கணேஷ் கேர். மேற்கொண்டு ஏதாவது தெரிஞ்சிச்சா? இதில் இந்த குமாரவியாசன் நெப்பூர் பண்ணை சம்பவம். ஓ அதுவா? அதை பற்றி மேலே விசாரிக்க என்னோடய கலீக் ஜெயின் இப்போ பார்த்துக்கிறாரு. அதுக்குள்ளே ஒரு பொலிட்டிக்கல் மர்டர் வந்துடுச்சு. எலெக்ஷன் டைம் இல்லையா, சூடு வேறு. நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதிக ப்ராக்ரஸ் இல்லை. வியாசனுடைய சில பிஸ்னஸ் தொடர்புகளெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம். நாங்கள் கூட லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம். வெங்கடேஸ்வரன், தீபக், அப்புறம் ஒரு பாம்பே பார்ட்டி, இவங்க தானே? ஆமாம் என்றான் போலீஸ் துடிப்பை பார்த்து வியந்து. வெங்கடேஸ்வரனை விசாரித்தோம். ஏதோ லீஸு பற்றி பயந்து பேசினார். தீபக்கு கூட உங்ககிட்ட வந்ததா தகவல். சரிதான், எதையும் விட்டு வைக்கலை நீங்கள். இருந்தாலும் ஒன்று மேலே ஒன்று வந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆள் பத்தலை. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ வாங்க பேசுவோம். ஒரு தியரி வச்சுருக்கேன். பண்ணையை சீல் பண்ணியிருக்கோம். வரேன் ராஜேந்திரன். கணேஷ் யோசித்தான். மற்றொரு தியரி, மற்றொரு வியாக்கியானம் இப்போது வேண்டாம். ஏற்கனவே குழப்பம். இன்றைக்கு ராமபத்திரன் மட்டும் போதும். அதற்கு முன்னாடி டாக்டர் பாலகோபாலுக்கு டெலிஃபோன் பண்ணி ஒரு முறை லீனாவை காட்ட ஏற்பாடு செய்ய வேண்டும். கணேஷ் மறுபடி டெலிஃபோன் செய்தான். ராமபத்திரனை சந்தித்தான். ராமபத்திரனின் கை குலுக்கள் அழுத்தமாக இருந்தது. இவர் தான் கணேஷ் சொன்னேனே என்றார். லேசரில் நிறைய சந்தேகம் இருக்கு. இவருக்கு பிரில்லியன்ட் லாயர். இவர் டாக்டர் ராமபத்திரன். இவருக்கு லேசரை பற்றி தெரியாததை ஒரு சின்ன ஸ்டாம்போட பின்பக்கத்தில் எழுதிடலாம் என்று ப்ரொஃபஸர் அறிமுகம் செய்தார். நைஸ் சீயிங் யூ டாக்டர் என்றான் கணேஷ். ராமபத்திரனுக்கு ஏறக்குறைய ராமச்சந்திராவின் வயதே இருக்கும். இருவருக்கும் ஒரு சில தோற்ற ஒற்றுமைகள் கூட இருப்பதாக பட்டது கணேஷுக்கு. ஆனால் ராமபத்திரனின் கண் பார்வையில் கூர்மையும் கணேஷை நிறுத்தி நிதானமாக பார்க்கும் இச்சையும் தெரிந்தன. நல்ல வலுவான உடல் கட்டு, கழுத்தில் மெலிதான தங்கச்சங்கிலி, புஜங்களில் மொசவென்று ரோமம். உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் மிஸ்டர் கணேஷ். நல்லபடியாக தானே? அதில் என்ன சந்தேகம். சரி, நீங்கள் என்ன கேட்க விரும்புனீங்க? நேற்றுக்கு தான் நான் ப்ரொஃபஸர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ நான் சமீபத்தில் ஒரு பண்ணையில் ராத்திரி பார்த்த காட்சிகளை விவரித்து அவையெல்லாம் விஞ்ஞானப்படி சாத்தியமானு கேட்டேன். அவர் ஹோலோகிராஃபி மூலம் இதெல்லாம் சாத்தியம்னு சொன்னார். இருங்க, நீங்கள் பார்த்த அந்த காட்சி என்ன? ஒரு உருவம், பெண் உருவம், முப்பரிமாணம். ஆமாம் 3 டைமென்ஷன் தான். சலனம் இருந்துச்சா? இருந்துச்சு. மேலேயும் கீழேயும் நடக்கிறதும் அழறதும் வாயை அசைக்கிறதும் கூட தெரிஞ்சிச்சு. வெட்ட வெளியில் உருவம், திரை எதுவுமே கிடையாது. ஏதாவது ப்ரொஜெக்ஷன் சாதனங்கள்? தெரியல. இருந்தால் மறைச்சி வச்சுருந்துருக்கணும். நல்லா தேடி பார்த்தீங்களா? பார்த்தோம், தென்படலை. எனக்கு என்னவோ போர்ட்டபிளாக ஏதாவது. கொஞ்சம் இருங்க. ஹோலோகிராஃபினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். லா படித்தவங்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டம். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன். ராமபத்திரன் நிமிர்ந்து ராமச்சந்திராவை பார்த்து ஒரு முறை போனால் போகிறது என்ற பாவனையில் தோள்களை குலுக்கிவிட்டு, ஒரு லேசர் சாதனத்தில் இருந்து என்று லேசர் பற்றி வில்லா வாரியாக விவரித்தபடி, நீங்கள் பார்த்த உருவத்தில் வர்ணங்கள் தெரிஞ்சதா என்றார். இல்லை, எல்லாமே ஒருவித சாம்பல் நிறம். எவ்வளவு பெருசு இருந்துச்சு உருவம்? சின்னதாக தான் இருந்துச்சு. சின்னதுன்னா 1 அடி 1/2 அடி உயரம். அவ்வளவு சின்னதில்லை. மனித பரிமாணங்களுக்கு கொஞ்சம் சின்னதுன்னு சொல்லலாம். மற்றொரு விஷயம், அந்த கட்டடத்து மின்சாரத்தின் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ண பிறகு கூட அந்த பிம்பம் தெரிஞ்சது. பேட்ரி ஏதாவது? லெட் மீ திங்க். ராமபத்திரன் தன் புருவங்களுக்கு இடையில் கிள்ளி கொண்டு யோசித்தார். நீங்கள் சொல்கிற அளவுக்கு பெரிய ஹோலோகிராஃபர் யாரும் செஞ்சதா எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் அந்த பிம்பம் நகர்றது பேசுறதுன்னெல்லாம் சொன்னீங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சாத்தியம் இல்லை. ராமபத்திரனுக்கே தெரிஞ்ச அளவுனா அதுக்கு மேலே கேள்விகளை வேண்டாம் கணேஷ் என்றார் ராமச்சந்திரா. அப்போ இது சாத்தியம் இல்லைங்கிறீங்க? ஆமாம். ஆனால் திரை இல்லாமல் வெட்ட வெளியில் ஒரு முப்பரிமாண உருவத்தை காட்டுறது சாத்தியம். நீங்கள் சொல்கிற அளவுக்கு, நீங்கள் சொல்கிற சலனத்துக்கு சாத்தியமே இல்லை. இந்த விஞ்ஞானம் அவ்வளோ தூரம் முன்னேறலை. கணேஷ், தேங்க்ஸ் என்றான் சற்று ஏமாற்றத்துடன். ஏன் கணேஷ் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? விஞ்ஞானப்படி சாத்தியம்னு நிச்சயம் நம்பிட்டு இருந்தேன் சார். என் சித்தாந்தம் பூரா பாழ். இப்போ
சாரி என்று சிரித்தார் ராமபத்ரன். பின்ன அந்த உருவம் என்னதான் சார்? உங்கள் மனப்பிரமையாக கூட இருக்கலாமே. இல்லை 5 பேர் பார்த்துருக்கோம், ஒரு போலீஸ் உயர் அதிகாரி உட்பட. அப்போ பேய் பிசாசுன்னு சொல்கிறாங்களே. டாக்டர் ராமபத்ரன், நீங்கள் ஒரு தேர்ந்த விஞ்ஞானி, உங்களை கேட்குறேன், பேய் பிசாசு இருக்கா? நீங்கள் நம்புறீங்களா? நான் பார்த்ததில்ல, ஆனால் அதனால் நான் நம்பலைன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. என்னுடைய அறிவுக்கும் சில எல்லைகள் இருக்குது. ரொம்ப பேர் பேய் இருக்கிறதா சொல்கிறாங்க, பார்த்ததா சொல்கிறாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். எனக்கு சொந்த அனுபவம்லாம் கிடையாது. அதை பற்றி திட்டவட்டமாக ஒன்றும் சொல்ல முடியாத நிலையில் இருக்கேன். எனவே உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்ததில் ரொம்ப சந்தோஷம். நான் ஹோலோகிராஃப் பற்றி சொன்னது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? இல்லை சார், நினச்சேன். ஆனால் இதை விட எளிமையாக என்னால் சொல்ல முடியாது. என்னோட அறிவின் எல்லை இவ்வளவுதான் சார். வரேன் சார். கணேஷ் திரும்ப தன் அறைக்கு வந்தபோது மாலை 7:30 ஆகிவிட்டது. வசந்தி இன்னும் வரவில்லை. பையன் காத்திருந்தான். அன்று வந்த கடிதங்கள் மேஜை மேல் இருந்தன. அவற்றை ஒவ்வொன்றாக பார்வையிட்டான். பார் அசோசியேஷன், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ரோட்டரி கிளப். டேய், வெந்து போகுது, ஃபேனை போடுறா என்றான் பையனிடம். பையன் மின் விசிறியின் விசையை திரிக சொத்தென்று மேஜை மேல் ஏதோ விழுந்தது. கணேஷ் திடுக்கிட்டு அதை பார்த்தான். வெட்டுண்ட ஒரு கை. மர்மம் தொடரும். அத்தியாயம் முடிந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். ராஜி ஸ்டோரீஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.